ஹலோ மார்வல் மக்களே, இன்னைக்கு நம்ம அயன்மேன் 2லேருந்து ஒரு டீட்டெயில் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, நம்ம அயன்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிந்தடைஸ் பண்ணி ஒரு மெட்டீரியலை உருவாக்கியிருப்பார். அந்த மெட்டீரியல் என்னென்னா ஆர்க் ரியாக்டருக்குள்ளே செட் பண்ண வேண்டிய மெட்டீரியல். ஏன்னா ஆர்க் ரியாக்டர் அவர் கண்டினியூவாக யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பலேடியம் லெவல் ரொம்ப அதிகமாகி அவருக்கே அது வந்து சாபமாக முடிஞ்சிருக்கும். அந்த இடத்துல ஒரு மெட்டலும் இருந்திருக்காது, வைப்ரேனியமும் அப்போ அவர்கிட்ட இருந்திருக்காது. அதெல்லாம் இருந்துருந்துச்சுன்னா இன்னும் சூப்பரான ஒரு மெட்டீரியலை நம்மளால் ரெடி பண்ணி போட்டிருப்பாரு. அந்த இடத்துல நம்ம அயன்மேன் வந்து ஒரு டெக்னாலஜியை புதுசாக உருவாக்கி ஒரு மெட்டலே புதுசாக உருவாக்கியிருப்பாரு. அது எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க வைப்ரேனியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஒரு மெட்டலும் கிடையாது, வைப்ரேனியமும் கிடையாது. அது வந்து நம்ம ஸ்பேஸ் ஸ்டோனுக்கு இணையான ஒரு இன்ஃபினிட்டி ஸ்டோன்னே நம்ம அதை சொல்லலாம். எதை வச்சு இதை நான் சொல்கிறேன்னா, ஸ்பேஸ் ஸ்டோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பற்றி தான் வச்சுருப்பாரு. அந்த நோட்ஸை வச்சு தான் வந்து எதிர்காலத்தை வந்து நம்ம சரி பண்ண முடியும், நிறையா மாற்றி அமைக்க முடியுன்றதையும் வச்சுருப்பாரு. அந்த நோட்ஸ் எல்லாம் படித்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு ஐடியா வந்து இந்த விஷயத்தில் இறங்கியிருப்பாரு. இது யார் யாருக்கெல்லாம் நோட் பண்ணி பார்த்துருக்கீங்க? இன்றைக்கி கூட நீங்கள் அயன்மேன் 2வை ஹாட்ஸ்டாரில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட நோட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஸ்டோனோட அதாவது டெசராக்ட் அதை எடுத்து தான் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் யூஸ் பண்ணியிருப்பார். இந்த இடத்துலையும் அதே தான் பண்ணியிருக்காருன்றது என்னோட ஒரு தியரி. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அயன்மேன் பிடிக்குன்னா ரெட் கலர் ஹேட்டை கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க.